Hello friends, welcome to Mohitha knowledge. இந்த வீடியோவில் குயிலிங் ஸ்ட்ரிப்ஸும் குயிலிங் நீடலும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் குயிலிங் ஸ்ட்ரிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு என்ன கலரில் குயிலிங் ஸ்ட்ரிப்ஸ் தேவையோ அந்த கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஒயிட் கலர் இல்லைனா வேறு ஏதாவது கலர் பேப்பர்ஸ் வேணால் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் கலரில் தான் பண்ணுறேன். அதோடைய பிரெத் இருக்கு இல்லையா, அந்த சைட்டில் உங்களுக்கு என்ன மெஷர்மெண்ட் அளவுக்கு, அதாவது எந்த சைஸில் வந்து இது வேணும், என்ன பிரெத்தில் வந்து உங்களுக்கு இந்த லைன்ஸ், அதாவது இந்த ஸ்ட்ரிப்ஸ் வேணும் அப்படின்றத நீங்கள் நினச்சிக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து 2 mm தேவைப்படும், நிறைய பேருக்கு 3 mm, அப்புறம் 5 mm 7 mm தேவைப்படும். நான் வந்து 5 mm தான் மெஷர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எத்தனை வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணுறதுனா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த குயிலிங் ஸ்ட்ரிப்ஸ்லாம் கடையில் வாங்கினா வரும்ல, அப்படியே ஓப்பன் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி வேணும்னா ஒரு ஓரத்தில் வந்து இந்த மாதிரி லைட்டாக ஃபெவிகாலோ இல்லை ஃபேப்ரிக் க்ளூவோ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ வேணுன்றப்ப இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம், மிஸ் ஆகாது. அதுக்கப்புறமா இப்போ குயிலிங் நீடில் செய்ய போகிறோம். அதுக்காக ஊதுபத்திலாம் நம்ம வைக்கிறோம்ல, ஸோ அந்த ஊதுபத்தி அது ஃபுல்லாக காலியானோடனே மீதி அந்த ஸ்டிக் இருக்கணும், அது வந்து நம்ம பாதியாக வந்து இந்த மாதிரி அதை கட் பண்ணிக்கிறோம். அதாவது 2 இதுவாக இருக்கணும். அது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி குட்டியாக ஒரு ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது குட்டியாக வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்கில் இருக்க பார்ட்டை கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம ப்ரூம்லாம் இருக்குல்ல, தொடப்பம், ஸோ அதில் இருக்க அந்த குச்சி இருக்கும்ல, அதை கூட நீங்கள் எடுத்து அதை நீங்கள் பாதியாக கட் பண்ணிக்கலாம். பட் ஐஸ்கிரீம் ஸ்டிக்கை விட நம்ம அந்த தொடப்ப குச்சி இல்லை அப்படின்னா நம்ம முன்னாடி செஞ்சோம்னா அந்த ஊதுபத்தி குச்சி, இதை வச்சு நம்ம வந்து செஞ்சால் இன்னுமே ஈஸியாக இருக்கும். இப்போ எப்படி வந்து இதை ரோல் பண்ணுறது, எப்படி வந்து கோயிலிங் வந்து பண்ணலாம் அப்படின்றதுக்காக நான் இப்போ காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணிக்கோங்க, எடுத்துக்கோங்க. நம்ம பண்ணி அந்த நீடில் இருக்குல்ல, அந்த நீடில் நடுவில் வந்து கேப் இருக்கும்ல, அந்த கேப்புக்குள்ளே இந்த மாதிரி பேப்பரை விட்டுட்டு ரோல் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பேப்பர் ரோல் பண்ணிக்கிறோம். கடைசியாக வர இடத்துல ஃபேப்ரிக் க்ளூவோ இல்லை இந்த மாதிரி ஃபெவிகாலோ அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்ட்ரிப் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை அப்படின்னா அந்த ஓரமாக வந்து ஒட்டிக்கலாம். இதே வந்து நீங்கள் இந்த ப்ராசஸே கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா பெஸ்ட்டான ஒரு நல்ல டிசைனுக்கு வந்துடும். நீங்கள் ஜிமிக்கி செய்ய போகிறீங்க அப்படின்னா அதை வந்து உள் பக்கம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் கம்மா அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா வேறு உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட ஒப்பீனியன், டவுட்ஸ், அப்புறமா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடி, அதாவது mohitha@gmail.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் செஞ்ச கிராஃப்டோட ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைபர் கிராஃப்டில் அட்டாச் பண்ணி எல்லாருக்கும் காமிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரைட் சைடில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.